ஏற்காடு பார்ட் 2 வீடியோ தான் இது. நாங்கள் அடுத்தது எங்கே போயிட்டுருந்தோன்னா ஜென்ஸ் சீட்டுக்கு தான் போயிட்டுருந்தோம். அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு சாப்பாடு வாங்கிடலாம், மணி 12 ஆகிடுச்சுன்றதுக்காக ஃபஸ்ட்டு செல்வம் ஹோட்டலுக்கு தான் போனோம். நான் முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஏற்காடு செல்வம் ஹோட்டல் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே 12:30க்கே நம்ம ரீச் ஆகிட்டோன்னா சுட சுட பிரியாணி ரொம்ப நல்லா சூடாகவே கொடுப்பாங்க. அது வரைக்கும் அவர் வாங்கிட்டு வர வரைக்கும் நாங்கள் வெளியிலே நின்றுட்டுருந்தோம். உட்காந்துருக்கலாம், அங்கெல்லாம் ஒரே எறும்பு பூச்சு அப்படின்னே இருந்துச்சு. நாங்கள் வெளில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் சீக்கிரமே வந்துட்டார். என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, இவ்வளோ லேட்டாக தானே கொடுப்பாங்க அப்படின்னு. என்னன்னு தெரியல, நான் போன நேரம் நல்லா சூடாக இருந்துச்சு, அதனால் சீக்கிரமே வந்துட்டேன், பொருளை கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அழகான பூச்செடியெல்லாம் வச்சு தான், சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி நிறையா பிளான்ட்ஸ் வச்சு தான் கட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி வீட்டெல்லாம் பார்க்குறதுக்கு அதிகமாக இந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுனாலே இந்த வீடுங்களெல்லாம் அதிகமாக நான் ரசித்து பார்ப்பேன். சின்ன வீடுலேருந்து பெரிய வீடு வரைக்கும் எல்லாமே பிளான்ட்ஸு சுற்றி பூச்செடிங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கும். நாங்கள் ஜென்ஸ் சீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் சுற்றி பார்க்குறவ ஒருத்தி முடிச்சிட்ருக்கா, இன்னொருத்தி தூங்கிட்டா. அதுதான் கொஞ்சம் மைனஸாக இருந்தது. நம்ம எவ்வளோ எழுப்பிவிட்டோம், அவள் எந்திரிக்கலை. அப்புறமா நாங்கள் பொறுமையாக கீழே இறங்கி போயிட்டு இருந்தாங்க. கடைங்கெல்லாம் பார்ப்பீங்க, இதெல்லாம் போனீங்கன்னாலே டபுள் ரேட்டு தான். ஒரு டீயே 20 ரூபாய்க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு தடவை வரும்போது கடலக்காய், இந்த ஊரில் கடலக்காய்னுவாங்க, நம்ம ஊர் சைடில் மல்லாட்டன்னுவாங்க. அது இங்கே 40 ரூபா ஒரு பொட்டலம். எங்கள் மேலே பக்கோடா பாயிண்ட்டுக்கு போய் பார்க்கக்குள்ள அங்கே ரொம்ப குளிராக இருந்ததுன்னு சுட சுட அதை வாங்கி சாப்பிட்டோம். அது 40 ரூபான்னு. நாங்கள் 40 ரூபாயானே வாயை பொழந்துட்டோம். ஏன்னா மேலே எப்போயுமே ரொம்ப இங்கே வர டூரிஸ்ட்டுங்களை வச்சு தான் அவங்களுக்கு வியாபாரம் ஓடும். அதனாலேயே டபுள் ரேட்டு தான். இந்த மாதிரி அம்பு விடுறது, பலூன் ஷூட்டு எல்லாமே டபுள் ரேட்டு தான். அங்கேருந்து நின்று பார்க்கக்குள்ளாரையே மகா நைனா நம்ம சேலம் வீடு அங்கே இருக்குது அப்படின்னுட்டு காமிச்சிட்டு இருந்தா. அதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம். பார்த்திங்கனாலே கிளைமேட்டு ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு, பனிமூட்டமாக இருந்துச்சு. நான் மகாக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன், பனிமூட்டம்னு சொல்லலை, அவளுக்கு மேகத்தை எப்போ தொடுவோம் அப்படின்னு அதிகமாக கேட்டுட்டு இருந்தா. அதனால் நான் என்னன்னு சொல்லுவேன், மகா மேகம் கீழே வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் மேகத்தை தொட்டு பார்க்கலாம், எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இருந்தா. கீழே இவ்வளோ ஆழமாக இருக்கேனேனான்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், அதனால தான் இவ்வளோ பெரிய தடுப்பு சுவர். அங்கேருந்து நாங்கள் அடுத்தது சாப்பிட்றதுக்காக சேர்வராயன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா ஸ்கை பார்க்கில் நிறைய இருந்தது, ஸ்கேட்டிங் அது இதுன்னு என்னென்னமோ வச்சுருந்தாங்க. அங்கே கூட்டு போங்கன்னு, ஆனால் தலைக்கு 1000 ரூபான்ட்டாங்க. அதனால் நானும் அப்படியே சரின்ட்டு அந்த ஆசையை குழி தோண்டி புதைச்சிட்டேன். அடுத்த முறை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படின்ட்டாரு. இதோட இந்த வீடியோ